RDR 1 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து லான்ச் பண்ணதில் வந்து யாருமே வந்து ராக்ஸ்டார் வெர்ஷனை கண்டுக்கல. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து யாருமே கண்டுக்கல. ஏன்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து 3300 தாண்டி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷனை வந்து கிட்டத்தட்ட வந்து கேம் லான்ச் பண்ண வரைக்கும் இன்ன வரைக்குமே வந்து ஒரு 1000 பேர் தான் அதை டவுன்லோடே பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே அந்த கேமுக்கு ரிவ்யூ ரேட்டிங்கே கொடுக்கல. அதிலே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து பர்சன் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இல்லை பாட்டை வச்சு சும்மா வந்து ராக்ஸ்டார் ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ராக்ஸ்டாரோட கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த கேம்லாம் காசு கொடுத்துருக்கோ அந்த கேம் வந்து யாருமே ஒரு 1000 பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் ரிவ்யூ இருக்குது, பட் வந்து RDR 1க்கு வந்து ரிவ்யூஸே இல்லை. ஸோ வந்து அதே நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணாலுமே RDRனு போட்டாலே நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் தான் முதல்ல வருது. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனுக்கும் ராக்ஸ்டார் வெர்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க, பட் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் நிறைய நல்ல ஃபோன்ஸ்லேயே வந்து சப்போர்ட் ஆகாம இருக்குது. ஸோ பட் என்னோட ஃபோனில் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபைல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ வரைக்கும் என்னோட மொபைலில் இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6.8 GB வருது. ஸோ அதே நீங்கள் ராக்ஸ்டார் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து 7 GB வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் வெர்ஷனை நீங்கள் ஒரு 3300 கொடுத்து தப்பி தேடி வாங்கிட்டீங்கனாலும் உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுமா சப்போர்ட் ஆகாதாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ 3300 கொடுத்து வாங்கி அந்த கேம் வந்து உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா ரொம்ப மன கஷ்டமாக போயிடும். ஏன்னா வந்து காசு போகிறது பெரிய விஷயமா நமக்கு தோணும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து பல வழிகள் இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அஃபிஷியலான நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் வந்து அதிகபட்சம் 30 ABS தான் வரும், 30 to 40 ABS தான் வரும். ஏன்னா வந்து அவங்க கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுலேயுமே வந்து வீடியோவோட ரெசல்யூஷன் குவாலிட்டி, FBS இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயுமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ கொடுக்குற 150 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அழகாக ஃபுல் ஃப்ளெஜில் விளாண்டிங்கன்னா கேமை 10 நாளில் முடிச்சிடலாம். ஸோ 150 ரூபா கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து 29 நாள் 28 நாள் இந்த கேமை முடிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் கோர்னு சொல்லிட்டு எல்லா மோடுமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன்.